ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால பல நன்மைகளும் இருக்குது, பல தீமைகளும் இருக்குது. இதனுடைய நன்மை தீமையை பற்றி நம்ம ஆராயிறதுக்கு முன்னாடி வீடுகளில், அதாவது மாடியில் ஒரு தோட்டம் வச்சுருந்தாலோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தாலோ இதை நட்டு வச்சோம்னு வைங்க, அது ஈஸியாக வளரக்கூடியது. கொஞ்சோண்டு தண்ணி உரம் மட்டும் போட்டால் போதும். ஸ்பேஸ் ரொம்ப அடைக்காது, எங்கனாலும் அது வளரக்கூடியது. அதனால் எல்லாருமே அதை வளர்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கடைகளில் ஒரு பழம் 100 ரூபாய் அப்படின்னு தான் சேல் பண்ணுறாங்க. இதை அப்படி இல்லாமல் வீடுகள்லேயே நம்ம 1 இயர்க்குள்ளே அது காய்க்க ஆரம்பிச்சிருது. வீட்டிலையே நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு நடலாம், வளர்க்கலாம், சாப்பிடலாம் பழத்தை. சரி, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நன்மைகள் இருக்குங்க. பொதுவாக நம்ம இந்த ஆரஞ்சு பழம், மாதுளை, வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதை மாதிரி தான். ஆனால் ரொம்ப லிமிட்டை தாண்டி சாப்பிடக்கூடாது. ஒரு மாதத்தில் 1, 2 அப்படி ஏதாவது சாப்பிட்டா போதும். அதுக்கும் மேலே சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தீமையான சிச்சுவேஷனை தான் கொடுக்கும். இப்போ நன்மை என்ன அப்படின்னா, இதனோட ஃபஸ்ட்டு நன்மைன்னு சொல்லணும்னா ஹீமோக்ளோபின், ஹெச்பியை ஏற்றுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அணுக்கள் இருக்குது இல்லையா, அதனுடைய அளவையும் அதிகரிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிது. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறையுது. ஆனால் இது நான் சொன்னதை மாதிரி மந்த்லி 1 or 2 அப்படி தான் சாப்பிடலாம். அதுக்கும் மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இதே நார்ச்சத்து வயிற்றுப்போக்கு இதை மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த பழத்துடைய அடுத்த நன்மை, சிறந்த நன்மைன்னு தான் சொல்லணுங்க. அதனோட கொலஸ்ட்ரால் அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. கொலஸ்ட்ரால் எதுக்கு? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரீசனுக்கு முக்கியமான ஒரு எதிரிங்கிறது கொலஸ்ட்ரால். அதனுடைய அளவை கட்டுப்படுத்தும் போது நமக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. இதயம் பலப்படுறதுக்கும் இது உதவுது. கால்சியம், பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பல் எலும்புடைய பலத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் நிறைய சத்துக்கள் இருந்தாலும் ஏராளமான தீமைகளும் அதில் இருக்க தான் செய்யுது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் மந்த்லி 1 or 2 இது மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொசீஜராக இருக்கணுமே தவிர, இஷ்டம் போல் சத்து கிடைக்குது, ஹீமோக்ளோபின் கிடைக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுக்காக நம்ம இஷ்டம் போல் சாப்பிட்டோன்னா அதனுடைய பக்க விளைவுகள் நிறைய நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ட்ராகன் ஃப்ரூட்டு செடியை வளர்த்துங்கள், அளவோடு சாப்பிடுங்க. நன்றி.